கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் குறிஞ்சித்தேன் என்ற நாவலின் 4ஆம் பாகத்தினை காண உள்ளோம். இந்நாவலில் குழந்தை பருவத்திலிருந்தே ஒன்றாக ஓடி விளையாடி வளரும் ஜோகி, ரங்கன், கிருஷ்ணன் இம்மூவரின் குடும்பத்திற்குள்ளும் ஏற்படும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு அவர்களுக்குள் எவ்வாறு பிரிவினையை விதைக்கிறது என்றும், அதனால் ஏற்படும் வெறுப்பு, பொறாமை, தாழ்மையுணர்ச்சி ஆகியவற்றால் அவர்களுக்குள் ஏற்படும் மோதல், வெறுப்பு, பழிவாங்கும் எண்ணம் போன்ற மனிதனின் மெல்லிய உணர்வுகளை எழுத்தாளர் மிக அழகாகவும் லாகவமாகவும் கையாண்டுள்ளார். அதிகாரம் 7. பிரதிஜ்ஞை. கோபாலனுக்கு அன்றந்த வகுப்புக்கு பாடம் எடுக்க வேண்டிய முறையன்று. ஆனால் அந்த வகுப்புக்கு பாடம் எடுக்க வேண்டிய சமூக இயல் ஆசிரியர் அன்று வரவில்லை. எனவே நஞ்சனின் வகுப்புக்கு அன்று ஓய்வு வேளையில் அவன் பாடம் எடுக்க வந்திருந்தான். அம்மாதிரி ஓய்வு நேர வகுப்புகளில் கோபாலன் மாணவர்களுடன் இஷ்டம் போல சகஜமாக பேசி உற்சாகம் எழுப்பும் வகையில் அரட்டையில் காலத்தை தள்ளிவிட்டு போவான். தலைக்கு தலை மாணவர்கள் பேசினார்கள், சிரித்தார்கள், பாடவும் தொடங்கினார்கள். உஷ் என்று மேஜையை தட்டிய கோபாலன், என்ன சத்தம் போடுகிறீர்கள் என்றான். சுதந்திரமாக இருக்கிறோம் சார், எல்லாரும் இந்நாட்டு மன்னர்தானே சார் என்றான் ஒரு பையன். அண்மையில் குடியரசு தின வைபவம் வர இருந்ததை நினைவுபடுத்தி கொண்டு. ஓஹோ, இப்போது ஒரு கேள்வி போடட்டமா என்று சிரித்த கோபாலன், நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று முதலாக முழங்கியவர் யார் தெரியுமா என்று கேட்டான். சில வினாடிகளுக்கு அமைதி நிலவியது. எங்கே பீமா, சொல்லேன் நீதான். பீமன் என்ற பையன் எழுந்து நின்றான். தெரியாதா? எங்கே நீ 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 என்று ஒவ்வொருவராக ஆசிரியர் கை காட்ட ஒவ்வொருவராக எழுந்து நின்றனர். விச்சுளை போலிருந்த பயல் ஒருவன் விரைப்பாக நின்று, சினிமா ஸ்டார் பிரேம்குமார் சார் என்றான். ஆசிரியருடன் விஷயம் புரிந்தவர் புரியாதவர் எல்லோரும் சிரித்தார்கள். பிரேம்குமார் முழங்கினாரா? எத்தனை தடவை வாழ்க்கை திரை பார்த்தாய்? 5 தடவைகள் சார் என்றான் பையன். மறுபடியும் சிரிப்பு குபீர் என்று அடுத்த வகுப்புக்கு பரவ ஒலித்தது. அப்போதுதான் கோபாலனின் பார்வை சாய்வு மேசையில் தலையை சாய்த்து கொண்டு கூச்சலிலும் ஆறாவர சிரிப்பிலும் கலந்து கொள்ளாமல் அமர்ந்திருந்த நஞ்சனின் மீது விழுந்தது. கோபாலன் மேசையை தட்டிவிட்டு, கிடக்கட்டும், நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற துணிவில் சுதந்திரமாக ஒருவர் ஆனந்த நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அவரை கேட்டு பார்க்கலாம், அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் என்றான். அனைவரின் கவனமும் நஞ்சன் மீது திரும்ப சிரிப்பொலி கூரையை பொத்து கொண்டு போக எழும்பியது. நஞ்சன் திடுக்கிட்டவனாக தலை தூக்கி பார்த்தான். அடடா, என்ன செய்வது? சுகமாக வெயில் ஜன்னல் வழியே விழுகிறது. பகல் சாப்பாடு கழிந்து வந்திருக்கிறார். வகுப்பிலே தூங்குவதற்கு கூட உரிமை இல்லையா என்ன? ஆசிரியர் கிண்டல் பேச்சில் இறங்கிய போது நஞ்சன் சுற்றுமுற்றும் பார்த்தான். மறுபடியும் சிரிப்பு. எல்லோரும் எதற்கு சிரிக்கிறீர்கள்? கப்சிப். அவர் விஷயத்தை புரிந்து கொண்டாரா பார்ப்போம் என்றார் ஆசிரியர். எனக்கு ஒரே தலைவலி சார் என்றான் நஞ்சன். வகுப்பில் அவன் ஒரு நாள் கூட அவ்விதம் கவனக்குறைவாக இருந்து சிரிப்புக்கும் கிண்டலுக்கும் ஆளானதில்லை. தன்னந்தனியாக மூக்குமலை ஹட்டியில் இருந்த ஏழ்மையின் உருவமாக படிக்க வரும் நஞ்சன் வகுப்பிலும் தனியானவனே. வகுப்பில் அநேகமாக அவனே முதல்வனாக இருப்பான். எல்லோரும் தன்னை தாழ்வாக பார்ப்பது போன்ற பிரம்மை அவனுள் ஒத்தைக்கு வரத் தொடங்கிய நாளில் இருந்தே வளர்ந்திருந்தது. பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய படித்த தந்தையோ மாமனோ அவனுக்கு இல்லை. பெரிய தந்தை ரங்கன் கூட படிக்காதவர். அவனை சேர்ந்தவர்கள் யாருமே கல்வியறிவில் மிக்கவர் அல்லர். அந்த குடும்பத்தில் அவன் பேர் சொல்ல வேண்டும், படிக்க வேண்டும் என்ற ஒரே குறியுடன் அவன் படிக்க வந்து கொண்டிருந்தான். அவனை அறியாமல் கோபாலனை பார்க்கையில் அவர்கள் குடும்பத்துக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் இடையே இருந்த பகை, பொறாமை லேசான மூட்டமாக அன்று அவன் உள்ளத்திலும் பரவியது. தலைவலி என்றால் வகுப்பில் படுத்து தூங்குவதா? அப்படியானால் வெளியே போகிறேன் சார். மறுபேச்சே இல்லாமல் நஞ்சன் புத்தகங்களை தூக்கி கொண்டு வகுப்பறையை விட்டு வெளியேறினான். எவருமே அப்படி அவன் துடுக்காக துணிச்சலாக வெளியேறுவான் என்று எதிர்பார்த்திருக்கவில்லை. நஞ்சன் அப்படி நடக்கும் மாணவனும் அல்லன். ஏன் விதம் நடந்தான்? பசி. ஆம், அன்று காலையிலிருந்து அவன் ஏதும் சாப்பிட்டிருக்கவில்லை. கிழவர் ஆதாரமாக அளித்த பூமியில் அம்முறை விளைவு சரியாக இல்லை. கிழவரின் மகன் கேட்கும் போதெல்லாம் பணம் அனுப்பி நால்வர் உண்டு நஞ்சனின் படிப்பு செலவுக்கு கண்டு பணம் பற்றவில்லை. கை நீட்டி வாங்கி எறியாத பாரு ஒருவேளை பட்டினி கிடந்தாள். மகனுக்கும் கிழவருக்கும் மட்டுமே காப்பி வைத்து தந்தாள். இல்லாம என்ற விஷயத்தை மகனிடம் மறைத்தாள். அரைப்பட்டினி ஜோகியையும் தொற்றிக்கொண்டது. அன்று காலை 2 ராகி அடை சுட்டு அவனுக்கு ஒன்றும் கிழவருக்கு ஒன்றுமாக அவள் வைத்திருந்தாள். நஞ்சன் அடுப்படியை பார்த்துவிட்டு, அப்பாவுக்கு உங்களுக்கு என்று கேட்டான். பாரு வெண்ணெயை வழித்து அவன் அடைமேல் வைத்தபடி, இருக்கிறது, நீ சாப்பிடு என்றாள். எங்கே காட்டுங்கள். உண்மையில் பாரு அடுப்பு சுள்ளிகளை இழுத்து அணைத்திருந்தாள். கிழவருக்கு வயசான காலத்தில் வாய்க்கினிய பண்டங்கள் வேண்டியிருந்தன. நஞ்சனிடம் அவர் சில்லறை கொடுத்து பள்ளி முடித்து ஒத்தையிலிருந்து வருகையில் பஜ்ஜியோ போண்டாவோ லட்டோ வாங்கி வர சொல்வார். தொடக்கத்தில் மகனாக நினைத்து ஆதரவு தந்த முதியவர் பூமியை தந்தோம் என்ற நினைப்பில் அவர்களை அதிகாரம் செய்யும் முதலாளி ஆகிவிட்டாரோ என்று கூட நஞ்சனின் மனம் கொதித்தது உண்டு.
கிழவரும் மகனும் மருமகளும் மலைப்பக்கம் வருவார்கள். ஆனால் மூக்குமலை ஹட்டிக்கு அவர்கள் வருவதில்லை. பெண்ணெடுத்த வீட்டுக்குத்தான் மகன் செல்வான். அவர்களுக்கு அந்த விளைவில் இருந்து பணம் மட்டுமே வேண்டும். அந்த வீடு பூமி எதுவும் தேவையில்லை. 2 மணி நேரம் வந்தாலும் மகன் தங்கள் உடைமைகளை தர்மமாக அவர்களுக்கு வழங்கிவிட்டார் போல நடந்து கொண்டார்கள். நஞ்சனுக்கு இதெல்லாம் புரிய வயசாகவில்லையா? அன்று கூட கிழவர் அவனிடம் இனிப்பும் காரசாரமான பொட்டலமும் வாங்கி வர சொல்லி 4 அணா தந்திருந்தார். பையன் வாங்கி வருகிறானே என்று ஒரு நாள் அவர் அவனுக்கு முழுசாக 4 அணா கொடுத்தது உண்டா? பசிக்கவும் வயிற்றுடன் குலுங்க குலுங்க அவன் 8 மைல் வந்து அவரிடம் தின்பண்டங்களை கொடுத்துவிட்டு அம்மை பாடுபட்டு அன்புடன் தரும் தேநீருக்கு அடுப்படிக்கு போவான். உண்மையில் தங்களுக்கு எதுவும் வைத்துக் கொள்ளவில்லை என்று அறிந்ததும் அவனுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்துவிட்டது. இந்த வீட்டில் நான் மட்டும் பகாசூரனா? உங்களுக்கும் ஐயனுக்கும் ஒன்றுமில்லாமல் நான் இந்த அடையையும் காப்பியையும் தொடமாட்டேன் என்றான். இப்படியெல்லாம் எங்கள் மனதை கஷ்டப்படுத்தலாமா நஞ்சா? கோதுமை இருக்கிறது, ஆட்டி களி செய்ய போகிறேன். 8 16 மைல் நடந்து படிக்கும் பிள்ளை இல்லையா நீ? இந்த வயசுக்கு இது போதுமா? சொன்னதை கேள் என்று கண்ணீர் மல்க வேண்டினால் பாரு. மாட்டேன். இதில் 1/3 பங்குக்கு மேல் ஏற்க மாட்டேன். நீங்கள் தினமும் இதையே செய்து என்னை பாவியாக்குகிறீர்கள் என்று நஞ்சன் இறைந்தான். மாட்டை அவிழ்த்து விட்டு உள்ளே வந்து ஜோகி நஞ்சனின் கோபத்துக்கு காரணத்தை புரிந்து கொண்டு விட்டார். அத்தகைய வறுமை பாரு வந்த பிறகு அவர்கள் அனுபவித்திருக்கவில்லை. மரகத மலை அட்டியில் அவர் இளைஞராக இருந்த காலத்தில் கூட வறுமை இல்லாமல் இல்லை. ஆனால் அப்போது எல்லாவற்றிற்கும் மேலான ஒற்றுமை மாய்ந்திருக்கவில்லை. வன்மையும் செல்வமும் தனியாக பிரிந்திருக்கவில்லை. பசியும் தெரிந்திருக்கவில்லை. பாரெல்லாம் பச்சை விரிந்தும் மனதில் பசையில்லாத நாட்கள் வந்துவிட்டனவே. சொந்த மண்ணை விட்டு வந்ததற்கு இதுவோ தண்டனை என்று ஜோகியின் மனம் விண்டது. துயரை விழுங்கிக் கொண்டு கடைந்த மோரில் ஒரு கோலை குடித்துவிட்டு அவர் வெளியே சென்றார். கிழவர் எதையுமே காதில் போட்டுக் கொள்ளாதவராக புகைப்பிடித்துக் கொண்டிருந்தார். நஞ்சனுக்கு மனம் பற்றி எரிந்தது. யார் மீதென்று தெரியாமல் கோபமும் ஆத்திரமும் வந்தன. அவற்றை அம்மையின் மீது காட்டுபவனாக எரிந்து விழுந்துவிட்டு புத்தகங்களை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு வந்து விட்டான். முதல் மணியிலேயே வயிறு வழக்கப்படி கூவியது. கணக்கில் அவன் கவனத்தை செலுத்தினான். 2ஆம் மணியில் பொறுமை இழந்த வயிறு மறந்துவிட்டாயா அப்பனே என்று அவனிடம் கூவி பார்த்தது. அக்னியை நெஞ்சுக்கு அனுப்பியது. நஞ்சன் சொல்லிலக்கணத்தில் ஊன்றியிருந்தான். இடைவெளி மணி அடித்ததும் பையன்கள் எல்லோரும் சாப்பாட்டுக்கு சென்றார்கள். நஞ்சன் வெளியே வந்தான். பள்ளிக்கூட மேட்டிலிருந்து கீழே இறங்கினால் சந்தைக்கடை. சினிமா கொட்டகை பக்கம் சிற்றுண்டி, தேநூர் குடைகள். நாவில் நீரூற செய்யும் கார மசாலாவின் மனம். வயிற்றுக்குள் கிடந்த அசுர நிலை தெரியாமல் எழும்பி எழும்பி குதித்தான். நஞ்சன் பல்லை கடித்துக்கொண்டு பள்ளி மேட்டுக்கே திரும்பினான். குழாய் தண்ணீரை பருகிவிட்டு எவரையும் பார்க்க இஷ்டப்படாதவனாக புல்லுத்தரையில் உட்கார்ந்து ஆங்கில பாட புத்தகத்தை பிரித்தான். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே தெய்வம் இருக்கிறது என்ற தலைப்புடைய டால்ஸ்டாயின் சிறுகதை அன்று நடந்து முடிந்த ஆங்கில பாடம். ஆப்பிள் திருடிய சிறுவனையும் கிழவியையும் பற்றி படிக்கையிலே ஆப்பிளின் நினைவில் நாவில் நீர் ஊறியது. கன்னம் வலித்தது. புத்தகத்தை மூடிவிட்டு புல்லுத்தரையில் சாய்ந்தான். கனகனவென்று மணி ஒலித்ததும் தள்ளாடியவனாக வகுப்பறைக்கு சென்றான். அவ்வளவே தெரியும். திரும்பி வருகையில் கோபாலனின் சிரிப்பில் அவன் முழுவதும் அறிந்தும் அறியாமலும் உணர்ந்திருந்த பகைமை உணர்வு பசி தீயை போல பொங்கி வந்தது. வெளியே ஹோட்டலில் ரேடியோ அம்மா பசிக்குதே என்ற பாட்டை அலறியது. அந்த கார்த்திகை மாச கடைசியிலே மழை ஓய்ந்து அடித்த வெயிலிலே உதகை பூங்காவைப் போல காட்சியளித்தது. அவனுக்கு சற்றென்று காலையில் கிழவர் தந்திருந்த 4 அணா காசு நினைவுக்கு வந்தது. தோட்ட வழியில் தென்பட்ட ஊட்டி பவனில் நுழைந்தான். 2 தோசையும் டீயும் வாங்கி சாப்பிட்டான். ஓரனாவுக்கு ஒரு கார சாமான் பொட்டலம் வாங்கி பைக்குள் வைத்து கொண்டான். சூடான தேயிலையும் தோசையும் கூட அவனுடைய தலைவலியை மாற்றவில்லை. முகத்தை அழுத்தி துடைத்துக்கொண்டு பொட்டானிக்கல் தோட்டத்து பக்கம் நடந்தான். பசும் புல்லுத்தரையும் மலர்களும் அவன் மனதுக்கு சாந்தி அளித்தன. புல்லு சரிவில் ஐரோப்பிய கான்வென்ட் பள்ளி சிறுமிகள் பூச்செண்டுகள் போல உருண்டு விளையாடி கொண்டிருந்தனர். ஒரே மாதிரியான நீல உடைகள், இரட்டை பின்னல்கள், செழுமையின் சின்னமாக ரோஜா கன்னங்கள், பவள இதழ்கள், மகிழ்ச்சியின் ஒளிகள் காற்றில் இன்பலயத்தோடு கலந்து வந்தன. வெள்ளைக்கார ஆசிரியை ஒருத்தி பெஞ்சில் அமர்ந்து கம்பளி நீல நிற ரிப்பன் ஒன்றை வைத்துக்கொண்டு விளையாடிய அந்த சிறுமி. நஞ்சன் கூர்ந்து பார்த்தான். ஐரோப்பிய கான்வென்ட்டிலே பெரிய சீமான் வீட்டு செல்வியர் துரைமார்களின் புதல்விகளுக்கு நடுவே அந்த பெண் டாக்டர் அர்ஜுனின் மகள் கிருஷ்ணகவுடரின் பேரப்பெண். மரகதமலை ஹட்டிக்கு அவள் அதே யூனிஃபார்ம் உடையுடன் வந்து சென்றதை அவன் கண்டிருக்கிறானே. அந்த குடும்பத்தில் பெண்களுக்கும் கூட உயர்கல்வி கற்கிறார்கள். அவன் ஆயிரம் எண்ணங்களுடன் அங்கே நின்றான். சற்றைக்கெல்லாம் சிறுமிகள் புடை சூழ ஆசிரியை அங்கிருந்து கிளம்பிவிட்டாள்.
நேரம் சாயத் தொடங்கிவிட்டது என்ற உண்மை நஞ்சனுக்கு அப்போதுதான் நினைவில் படிந்தது. புத்தகங்களை பற்றியவாறு அவன் வீடு செல்ல நடக்கையில் கால் செருப்பில் ஏதோ மாட்டிக்கொண்டது. அந்த நீல நிற பட்டு நாடா அந்த பெண்தான் வைத்து விளையாடி கொண்டிருந்தாள். அதை எடுத்து மடித்து பைக்குள் வைத்து கொண்ட அவன் எத்தனை துன்பங்கள் வந்த போதிலும் உயர்கல்வி பயின்று அந்த குடும்பத்துக்கு சமமாக பேர் சொல்ல முயல்வேன் என்ற பிரதிஜையுடன் நடந்தான். அதிகாரம் 8. உயிரை விட உயர்ந்ததல்லவோ உண்மை. நஞ்சன் தொடாத அடையும் வெண்ணையும் தட்டில் அப்படியே இருந்தன. அடுப்பு சுற்றி சூடேறி சாம்பல் பூத்து அவிந்து போயிற்று. பாருவின் கன்னங்களில் கண்ணீரும் காய்ந்தது. பையன் உள்ளம் நொந்து பசியோடு சென்றானே, பசியோடு அவனை அனுப்பிவிட்டாளே பாவி, பெறாதவருக்கு அருமை இல்லையா? அவன் பசியோடு செல்ல பார்த்து கொண்டு கல் நெஞ்சாக அவளும் இருந்து விட்டாளே, ஓடிப்போய் அழைத்து வர தெரியாதவளாக இருந்து விட்டாளே. 8 மைல் நடந்து செல்பவன் வெறும் வயிற்றுடன் டீ தண்ணீர் கூட குடிக்காமல் அவன் கோபத்தை எப்படி கிளப்பி விட்டாளே. அடுப்படையில் பிரமை பிடித்தவளாக அவள் உட்கார்ந்திருக்கையில் கிழவர் வந்தார். ஏனம்மா, தண்ணிக்கு போகவில்லை? ஏன் உட்கார்ந்துட்ட என்றார். பிள்ளை பசியோடு சென்றதை கழுகு கண்களுடன் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்து விட்டு கேள்வி கேட்கிறாரே. நஞ்சன் ஒன்றும் சாப்பிடாமல் ஸ்கூல் போய் விட்டான் மாமா என்றால் பாரு. கண்களில் மறுபடியும் நீர் பெருக. கிழவர் சிரித்தார். புகையேறி கருத்து அந்த சிரிப்பு அவளுக்கு நெருப்பாக இருந்தது. பெரியவனாகி போகிறானே, இனிமேல் உன்னையும் என்னையும் அவன் அலட்சியம் செய்வான்? லட்சியம் செய்ய மாட்டான், அலட்சியம்தான் செய்வான். நீங்கள் இரக்கமில்லாமல் பேசுகிறீர்கள் மாமா. உனக்கு இரக்கப்பட்டுதான் சொல்கிறேன். உயிரை கொடுத்து என்ன படிப்பு? உனக்கு அது உதவ போகிறதா? புத்தி இல்லாத பெண்ணே, பிழைக்கும் வழியை பார். பாரு மறுமொழி என்ன சொல்வாள்? குழம்பி குழம்பி உறுதிக்கு வந்தவளாக கண்களை துடைத்து கொண்டாள். புருஷனிடமிருந்து அவள் விலகிவிட்டாளா? இல்லையே. ரங்கம்மை குடும்பத்துக்கு ஜோகி அண்ணன் பயிரிட நிலம் தானமா? விளைவில் சிறு பங்கேனும் அவர்கள் ஏன் கொடுக்கக்கூடாது? நஞ்சன் ஒத்தையில் படிப்பை முடித்துவிட்டு கோயம்புத்தூருக்கு படிக்க சென்றாள். இன்னும் அதிக பணம் தேவையாக இருக்குமே. தம்பி அண்ணன் குடும்பத்துக்கு எத்தனை நாட்கள் உதவி இருக்கவில்லை? இப்போது அண்ணன் அந்த நன்றி கொண்டேனும் தம்பி மகனின் படிப்பு செலவுக்கு உதவலாகாதா? ஜோகியிடம் மரகதமலைக்கு சென்று உதவி கோரப்போவதை வெளியிட்டாள். அவர் ஆமோதிக்க மாட்டாரோ என்ற சந்தேகம் அவளுக்கு உண்டு. ஆனால் எது எப்படியானாலும் அன்று மாலை நஞ்சன் பசியுடன் சோர்ந்து வீடு திரும்பும் வரையில் அவள் கண்ணீர் விட்டு கொண்டு உட்கார்ந்திராமல் வேறு வழி தேட வேண்டுமே. அவசியமான வேலைகளை முடித்துவிட்டு அவள் விளைநிலத்தின் பக்கம் செல்லுபவளைப் போல மரகதமலைக்கு நடக்கலானாள். இருட்டு கருக்களுடன் அந்த மலையை விட்டு அவள் இறங்கி அருவிக்கரை தாண்டி வந்த பின் அந்த ஹட்டி பக்கம் செல்லவே இல்லை. குமரி ஆற்றுக்கு அப்பால் என்ன மாறுதல் நிகழ்ந்திருக்கின்றன என்பவையெல்லாம் கவனியாதவளாக பொழுது சாய்வதற்குள் போய் வெற்றியுடன் திரும்பிவிட வேண்டும் என்று ஒரே நோக்கில் நடந்தாள். மரகதமலை பள்ளி கட்டிடம் தகராறுகள் தீர்ந்து அப்போதுதான் ஒருவாறாக ஆரம்பமாகியிருந்தது. ரங்கனே கட்டிட புத்தகை எடுத்திருக்கிறான் போலும். மரம் அறுப்பவர்களும் கொத்துக்காரர்களும் சிற்றாள்களும் சூழ நடுவே நீல சர்ஜ் கோட்டும் தலைப்பாகையுமாக ரங்கன்தான் அதிகாரம் செய்து கொண்டு நின்றான். பாரு அங்கு மேலே ஏறாமலே சுற்றி வீட்டின் பக்கம் வந்தாள். லாரி நின்றது. ஒரு புறத்தில் ராமன் வீட்டில் சாப்பாட்டு நேரத்துக்கு வந்திருந்தான் போலும். சாப்பிட்டு விட்டு கை கழுவ வெளியே வந்த அவன்தான் முதலில் அவனை கண்டான். நல்லா இருக்கிறீர்களா மாமி? நான் இப்போதெல்லாம் தினமும் உங்களை நினைக்கிறேன். ஆரஞ்சு மரத்தை நேற்று வெட்டினார்கள். அங்கே இப்போதுதான் வரவேண்டும் என்று நினைத்து கொண்டே சாப்பிட்டேன். எங்களை விட்டு போன பின் திரும்பியே இங்கு வராமல் இருந்து விட்டீர்களே. எங்கே நான் போய்விட்டேன்? நல்லா இருக்கிறீர்களா என்றெல்லாம் பாரு விசாரித்தவளாக சூழ்ந்த குழந்தைகளுக்கு வழியில் வாங்கி வந்த ஓரணா பொறிக்கடலை கொடுத்தாள். தங்க சங்கிலியும் அரும்பு மீசையும் லுங்கியுமாக லிங்கன் வந்தான். எங்கே வந்தீர்கள் பெரியம்மா என்று விசாரித்தான். ரங்கம்மை, கௌரி எல்லாருமே வந்து விசாரித்தார்கள். அவள் ஒட்டி பழகாமல் விட்டு போயும் கூட ஒரு மனைமக்கள் என்ற உறவில் சூழ்ந்து கொண்டு பேசிய போது எத்தனை ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் அவளுக்கு இருந்தது. ரங்கம்மை உபசாரங்களால் அவளை திணறடித்தாள். ராமன் மேற்பரணியில் ஏறி கூடையில் அவளுக்கு கொண்டு வர தெரியாமல் வைத்திருந்த ஆரஞ்சு பழங்களை எடுத்தான். பழங்களை கண்டதும் பாருவுக்கு கண்களில் நீர் கசிந்தது. அவள் குழந்தையைப் போல வளர்த்த மரம். தாயே, எங்கள் அம்மை போய்விட்டாள் என்று கூடை பழங்களும் தன்னை நோக்கி கூறினார் போல ஒரு பிரமை உண்டாயிற்று அவளுக்கு. சுற்றி நின்ற குழந்தைகளிடமெல்லாம் ஆளுக்கு ஒரு பழம் தந்தாள். என்ன நீ, இவர்கள் நிறைய தின்றிருக்கிறார்கள். ராமா, மூளையில் எடுத்து வை, நஞ்சனுக்கும் ஜோகி அண்ணனுக்கும் கொண்டு போகட்டும் என்று கூறிய ரங்கம்மை, நஞ்சன் நல்லா இருக்கிறானா என்று விசாரித்தாள். பாரு பெருமையும் சோகமும் இழையோடும் குரலில் அவன் நன்றாக படித்து புத்தகங்களாகவே பரிசுகள் வாங்கி வருவதையும் எட்டும் 16 கல் ஏறி இறங்கி நடப்பதையும் கூறிக்கொண்டாள். நான் சந்தை பக்கம் லாரி கொண்டு போகையில் ஒத்தையில் பார்ப்பேன் மாமி. இந்தாருங்கள், நான் ஒரு பழம் உரித்து தருகிறேன், நீங்கள் சாப்பிடுங்கள். என்ன ராமி, நின்று விட்டாயே, அவர்களுக்கு சாப்பாடு கொண்டு வா என்று மனைவியையும் கையோடு விரட்டினான்.
இதற்குள் ரங்கம்மையே வட்டிலில் சோறும் கீரை குழம்பும் கோசும் வைத்து எடுத்து வந்தாள். நீயும் வாமே, நீயும் நீயும் என்று பாரு சுற்றி நின்றவர்களை எல்லாம் அந்த விருந்துக்கு அழைத்தாள். வாயிற்படிக்கு அப்பால் நின்ற கௌரியும் வந்து ஒரு கவலம் எடுத்து உண்டாள். எத்தனை நாட்களாயின இப்படி உறவோடு கலந்து கொண்டு. லிங்கனப்பா எப்போது வீடு வருவாக என்று பாரு கௌரியிடம் விசாரித்தாள். டீ குடிக்க வருவார் என்று கூறியபடியே கௌரி கை வளையல்களை சேலை தலைப்பால் துடைத்து விட்டு கொண்டாள். பொன் வளையல்கள் செலவழிக்கும் அவள் கணவன் நஞ்சனின் படிப்பு செலவுக்கு மாசம் 15 ரூபாய் கொடுக்க மாட்டானா? தானே அவனை தேடி எப்படி மனைக்கு செல்வது என்று அவள் தயங்கி தடுமாற வேண்டியிருக்கவில்லை. ரங்கனே தம்பி மனைக்கு வந்தான். நல்லா இருக்கியா? நஞ்சன் படிக்கிறானா? நல்ல சூசகமாக வரும் விசானை. இருக்கிறான். நான் சட்டென்று அவளால் ஏதும் கேட்கக்கூட எழவில்லை. கட்டிய கணவன் என்று அந்த வீட்டில் மனைவி என்ற ஒருவருடன் இருந்த நாட்களில் கூட அவள் ஒன்றும் கேட்டதில்லையே. என்ன பாரு, மாமா நல்லா இருக்கிறாரா? எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டுமே, அதற்குத்தான் வந்தேன் என்றாள். பாரு தலை நிமிராளே. அவன் மறுமொழியே இல்லாமல் கோட்டு பைக்குள் கைவிட்டான். ஒரு 10 ரூபாய் நோட்டை அவளிடம் எடுத்து தந்தான். நன்றி பளபளக்க, மாமன் சித்தனுக்கு பணம் அனுப்புகிறார். விளைவு சாப்பாட்டுக்கு போதும். நஞ்சன் பெரிய கிளாஸ் போகிறான். நோட்டு புத்தகம் துணி வாங்க பத்தவில்லை. எனக்கு மாசம் இது போல கொடுத்தாள் என்று நிறுத்தினாள் பாரு. எனக்கு நினைவிருக்காது, வந்து கேள். இல்லையானால் நஞ்சனை அனுப்பு. ரங்கம்மா, அண்ணி சாப்பிட்டாங்களா? காப்பி வைத்து கொடுத்தாயா என்றெல்லாம் விசாரித்தான். பாரு தலையை ஆட்டிய வண்ணம் பணத்தை பத்திரமாக வைத்து கொண்டாள். இப்போதே போகிறாயா? ஆமாம், ஜோகி அண்ணன் கூட சொல்லாமல் வந்தேன். ராமா, கீழ்மலை வரை ராரியிலே கொண்டு போய்விடு என்று பணித்துவிட்டு ரங்கன் சென்றான். 2 படி போல கோதுமை, கிழங்கு, ஆரஞ்சு கொண்ட சாக்கு மூட்டை இவற்றுடன் ராமன் அவளை அருகில் வைத்துக்கொண்டு லாரியை ஓட்டினான். நல்ல சாலை இல்லாத இடங்களில் அந்த சாமான் வண்டி குலுங்கிய போது பாருவுக்கு தன்னையும் அறியாமல் சந்தோஷம் உண்டாயிற்று. அவள் கணவன் நல்லவன். கௌரி, ரங்கம்மை, லிங்கன் எல்லோருமே நல்லவர்கள். ராமனுக்குத்தான் அவளிடம் எத்தனை பிரியம். சொந்த மண், சொந்த ஜனங்கள். அந்த ஆனந்த நிகழ்ச்சியில் அவளை அறியாமல் பேச்சும் வந்தது. தேவகி ஸ்கூல் போகிறாளா ராமா? ஓ, எனக்குத்தான் பெண் தருகிறேன் என்று ஏமாற்றினீர்கள். நான் மறந்து விடுவேனா? நஞ்சன் பெரிய படிப்பு படித்து வரும்போது நான் பெண்ணை மட்டியாக வைத்துக் கொள்வேனா என்றான் ராமன். அவள் மகிழ்ச்சியில் கண்களை மூடிக்கொண்டாள். 6-7 வருஷங்கள் வண்டியில் செல்வது போல ஓடிவிட வேண்டும். அப்போது அந்த மனநிலையை அவள் தாங்க முடியாமல் உள்ளம் பூரித்து பொங்கியது. அந்த தேன்மலைக்காரியின் மகளைப் போலவே காதுகளிலே தோடு, லோலாக்கு, இழைய இழைய பளபளக்கும் புடவையெல்லாம் அணிந்த தேவகையை அவள் வளர்த்து நின்ற நஞ்சனின் பக்கத்தில் நிறுத்தி பார்த்தாள். அந்த நாள் விரைவில் வர வேண்டும். வண்டி நின்றுவிட்டது. பாரு கோதுமை சுமையை தலையில் வைத்து கொண்டாள். லாரியில் வந்த கூலியாள் ஒருவன் கிழங்கு மூட்டையை சுமந்து கொண்டான். போய் வரேன் ராமா. அவசரமாய் இப்போது போகிறேன். ராமனிடம் சொல்லுங்கள், நான் அப்புறம் வருகிறேன் என்றான் ராமன். சுமையுடன் கூலியாளுக்கு சமமாக அவள் விரைந்து மூக்குமலை மேல் ஏறினாள். மரகதமலை பாதை போல செம்மைப்படாத பாதை. நஞ்சன் பசியோடு திரும்பியிருப்பானோ என்ற ஒரே நினைவுதான் அவன் உள்ளம் முழுவதும் வியாபித்து நின்றது. அவன் பட்டினி கிடக்கும் நினைவில் ரங்கம்மை வைத்த சோறு அவளுக்கு நாவில் வைக்கக்கூட பிடிக்கவில்லையே. மேலே அவள் ஏறி வருகையில் ஹட்டிப்பக்கம் வெள்ளை உடுப்பு அணிந்தவர்கள் 5-6 பேர்கள், தலையில் வெள்ளைக்கார தொப்பி அணிந்த சீமான்கள் சென்றதை அவள் கவனித்தாள். ஜோகி அண்ணனும் அவர்களுடன் சென்றதை அவள் கவனித்தாள். யாரோ காஃபியும் டீயும் வந்த பிறகு அத்தகைய ஆபீசர்கள் வருவது சகஜம்தானா? சற்றென்று நாளை நஞ்சனும் அப்படி உடுப்புகளும் தொப்பியும் அணிந்து வருவான் என்ற எண்ணம் குபீர் என்று மலர் போல அடித்தளத்திலிருந்து எழும்பி மலர்ந்தது. வீட்டுக்குள் சென்றவள் கிழங்கை வேக வைத்துவிட்டு கோதுமையை குற்றி கல்திரிகையில் இட்டு உடைத்தாள். நேரம் மங்குமுன் தண்ணீர் கொணர்ந்து கிழவருக்கு தேநீர் வைத்து கொடுத்தாள். கோதுமை சோறும் குழம்பும் ஆக்கிவிட்டு மாடத்தில் விளக்கும் வைத்து விட்டாள். ஒவ்வொரு வீட்டிலும் வேலைக்கு சென்ற ஆண்கள் திரும்பி வந்து விட்டார்கள். மாடுகள் கொட்டிலுக்கு திரும்பிவிட்டன. பாரு வாயிலில் வந்து பார்த்தாள். காலையில் சென்ற பையன் இன்னும் வரவில்லையே. வழக்கமாக அவன் நேரம் தாண்டவில்லை என்றாலும் அன்று வழக்கம் போல அவன் சென்றிருக்கவில்லையே. கானக பாதையில் எங்கேனும் மயங்கி விழுந்திருப்பானோ? ஏன் வரவில்லை? ஜோகி அண்ணன் கூட வரவில்லையே. ஒருவேளை அவர்கள் வேட்டைக்கு வந்த கருப்பு துறைமார்களோ? ஜோகி அண்ணனுக்கும் வேட்டைக்கும் வெகு தூரமாயிற்றே. நேரம் செல்ல செல்ல அவள் துடிப்பு உச்சத்துக்கு ஏறியது. பனிப்போர்வை விரித்து மலையெண்ணை உறங்க சித்தமாகிவிட்டாள். ஜோகி, அண்ணி என்று அழைத்து கொண்டு வந்தார். அவர் குரலில் என்றுமில்லாத உற்சாகம் இருந்தது. நஞ்சன் இன்னும் வரவில்லையே என்றாள். அவர் எதிர்பட்டதுமே, தினம் வரும் நேரமாகவில்லையே என்ற ஜோகி, கேட்டாயாமே, சின்ன வயசில் நான், அண்ணன், கிருஷ்ணன் எல்லோரும் மாடு மேய்த்து கொண்டு படுத்திருப்போமே,
உனக்கு கூட நினைவிருக்கிறதா? காப்பு கூட ஒரு நாள் தொலைந்து போச்சே. அப்போது இந்த பேச்சுக்கெல்லாம் இப்போது என்ன அவசரம் என்று பதறிய பாரு. பையன் காலையில் எதுவுமே சாப்பிடவில்லையே அண்ணா என்றால் குறுக்கே புகுந்து. கவலைப்படாதம்மே, அவன் என்ன பச்சை பிள்ளையா? ஏதேனும் சாப்பிட்டு இருப்பான் என்று கூறிவிட்டு பழைய வேகத்துடன், இதை கேளம்மே, ஒரு நாள் இந்த மலை முழுவதும் பெரிய பெரிய விளக்குகள் போட என்ன செய்யலாம் என்று நான், அண்ணன், பெல்லி எல்லோரும் சர்ச்சை பண்ணினோம். அப்போது கிருஷ்ணன் தான் ஆற்று தண்ணீரை மந்திரம் போட்டு எண்ணெயாக்குவோம், முட்டுக்கோத்தரை பெரிய பானை அணைந்து தர சொல்லுவோம் என்றெல்லாம் சொன்னான். நிஜமாகவே குமரையாற்று தண்ணீரை கொண்டு ஊர்மலையெல்லாம் விளக்கரிக்கும் காலம் வருகிறதாம் அண்ணி. பகைவன் என்று அவன் பெயரை கூட உச்சரிக்க கூசும் ஜோகி தம்மை மறந்த உற்சாகத்தில் இருள் மறைந்து ஒளி பரவப் போகிறது என்ற மகிழ்வில் பேசிக்கொண்டு போனார். பாருவுக்கு அவர் பேச்சப்போது கொஞ்சமும் பிடிக்கவில்லை. மத்தியானம் எல்லா ஆபீசர்மார்களும் இங்கெல்லாம் சுற்றினார்கள். காடு மலையெல்லாம் சுற்றி 6 மழை தண்ணீர் எல்லாம் கணக்கெடுக்கிறார்கள். நானும் அவர்களுடன் சந்தன சோலை வரையில் போனேன். அங்கே கூடாரம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னென்னவோ கருவிகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் பேசி புரிந்து கொள்ளும் முன் அவள் இருதயம் அந்த ஏங்கி கிடந்த அடி சத்தத்தை புரிந்து கொண்டு விட்டது. ஆவல் துள்ள அவன் வாயிற்படிக்கு வருகையிலேயே அவனை சந்தித்து விட்டாள். அந்நேரம் வரை பசியால் வாடி மெலிந்து சோர்ந்து விழுபவனாக அவன் வரவில்லை. அவன் நடையில் பார்வையில் புதியதோர் உறுதியைக் கண்டாள் அவள். நஞ்சா? நஞ்சன் பதிலே பேசவில்லை. அவன் வந்ததை அறிந்து கிழவர் புறமனை பெஞ்சிலிருந்து எழுந்து வந்தார். உங்கள் நாளனா கீழே விழுந்து விட்டது தாத்தா என்று அவர் வாயை திறக்கும் முன் கூறிய நஞ்சன் உள்ளே சென்றான். கை கால் முகம் கழுவிக்கொண்டு அடுப்படியில் வந்து அமர்ந்தான். அடுப்பில் நெருப்பு தகதகவென்று ஒளிர்ந்தது. மேலே ஒரு சட்டியில் கிழங்கு குழம்பு, இன்னொன்றை திரும்ப பார்த்தான். உடைத்த கோதுமை களி. அருகில் நின்ற பாரு அவன் கையில் ஒரு ஆரஞ்சை வைத்து, அப்பனும் நீயும் சாப்பிடலாமா நஞ்சா என்றாள். ஏதம்மா ஆரஞ்சு, ஏதம்மா கோதுமை? நம் மரத்து ஆரஞ்சு, மரம் வெட்டினாராம். பெரியப்பன் ராமன் கொண்டு வந்தான். காலையில் அப்படி போனாயே, என் மனசு எப்படி இருக்குமடா நீ பட்டினியானால். நஞ்சன் அந்த அன்பின் ஒளியிலே மனம் நெகிழ்ந்தான். அந்த கண்களில் பெருகிய நீரை துடைத்தான். அம்மா, நீங்கள் கண்ணீர் விடக்கூடாது, அசட்டுத்தனமாக கோபித்து கொண்டு போனேன் என்றெல்லாம் அம்மையை தேற்றினான். உடனே சட்டைப்பையிலிருந்து ஓரணா பொட்டலத்தை எடுத்தான். வாயை காட்டுங்கள் அம்மா. ஜோகி அப்போதுதான் அங்கு வந்தார். அவன் கைச்சாமானை வெடுக்கென்று பிடுங்கினார். உயிர் போனாலும் இந்த ஈன புத்தி வரலாமா நஞ்சா? பாரு வளவளத்து நின்றாள். தினம் தினம் நம்மை பட்டினி போட்டு நம் உழைப்பில் அவர் உண்ணலாமாப்பா என்றான் நஞ்சன். எனக்கு வேண்டும் என்று தாத்தாவை கேட்கலாம். இந்த ஈன புத்தி உனக்கு வரக்கூடாது நஞ்சா. கூடாது, கூடவே கூடாது. காசு தொலைந்து விட்டதென்று பொய் சொல்லலாமா நீ? உண்மை உயிரையும் விட பெரிதாயிற்றே. உன்னிடம் எவ்வளவு கொடுத்தார்? நீ படித்தது இதற்காகவா தம்பி? நாளனா பையன் அந்நேரம் பட்டினி கிடந்திருக்கவில்லை என்ற ஆறுதலுடன் பாரு. ஜோகி அண்ணா, பசியுடன் போன பையன் இனி செய்ய மாட்டான். மாமனுக்கு நான் நாளனா தருவேன், விடுங்கள் என்றாள். ஆனால் ஜோகி கேட்கவில்லை. அந்த பொட்டலத்தை கிழவரிடம் கொண்டு போய் கொடுத்தார். நஞ்சனுக்கு வேதனை படிந்த தந்தையின் முகம் தன் உள்ளத்தை அறுப்பது போல தோன்றியது. அதிகாரம் 9. தோல்வியும் வெற்றியும். கோபாலா, ஏன் சார்? எங்க போற? ஓட்டு போட. எந்த பெட்டி? ரோஜா பெட்டி. ராணியின் கூந்தலில் ரோஜா பூ. அழகிற் சிறந்தது ரோஜா பூ. மனம் தருவது ரோஜா பூ. மக்கள் விரும்புவது ரோஜா பூ. மாலையில் வளர்ந்து மனதில் சிறந்து மக்களை கவர்வது ரோஜா பூ. முள்ளும் இலையுமாக உள்ள செடியில் அழகாக மலர்ந்து நிற்கும் ரோஜாவை பாருங்கள். படிப்பும் பகட்டும் அகந்தையும் ஆணவமும் மமதையும் மாடி வீடும் உல்லாசமும் ஒய்யாரமும் இந்த ரோஜாவுக்கு உண்டா? கிடையாது. பின் என்ன உண்டு? அறிவை துளக்கும் அழகுண்டு, அன்பு நினைக்கும் அகம் உண்டு, எளிமையிலே ஏர்வை உண்டு, ஒளிகூட்டும் ஊக்கம் உண்டு. அதை செய்வேன் இதை செய்வேன் என்று மமதையுடன் மார்த்தட்டுபவருடைய மங்காமல் மாழ்காமல் மலர்ந்து நின்று மதிவிலக்கும் ரோஜாப்பூ. ரோஜா பெட்டிக்கே ஓட்டு போடுங்கள். எந்த பெட்டி? ரோஜா பெட்டி. தேர்தல் கலைபுரம் மலை மக்களை விட்டுவிடுமா? ரங்கனின் சின்னமான ரோஜாப்பூ மூளை முடுக்குகள் மேடு பள்ளங்கள் எங்குமே இறையலாயிற்று. ஒவ்வொரு நாளும் கூடை கூடையாக ரோஜா மலர்கள் தேர்தல் கூட்டங்களில் மக்களின் கால்களில் மிதிப்பட்டன. மஞ்சள் ரோஜா, காட்டு ரோஜா, வெள்ளை ரோஜா, வீட்டு ரோஜா என்று எல்லா விதமான ரோஜாக்களும் ரங்கனின் புகழ்பாட கொய்து குவிக்கப்பட்டன. ரங்கனின் ஆட்கள் ரோஜா செருகியை கூட்டணிந்து ரோஜாவின் புகழ் பாடினர். லாரிகள், வண்டிகள் முதலிய பிரச்சார சாதனங்களில் எல்லாம் ரோஜா மாலை அணிந்த ரங்கனின் உருவப்படங்களை ரோஜா பீடங்களில் தாங்கி மலைப்பாதைகளை வலம் வந்தன.
வெற்றி தனக்கேதான் என்ற உறுதியுடன் ரங்கன் பணத்தை பதவிக்காக கண்மண் தெரியாமல் ஓடவிட்டு கொண்டிருந்தான். கிருஷ்ணன் போட்டிக்கு நின்றிருந்தாரானால் அவன் வெற்றி அவ்வளவு நிச்சயமாக நினைத்திருக்க முடியாது. மக்கள் கட்சியின் சார்பில் கிருஷ்ணன் முதலில் நிற்பதாகத்தான் இருந்தார். ஆனால் ரங்கன் நிற்பதாக அறிந்ததும் அவர் தீர்மானத்தை கைவிட்டார். ரங்கன் அதை சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொரு அபேட்சகர் கோத்தை பக்கத்தை சேர்ந்த பிரமுகர், மற்றவர் மக்கள் கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டவர். மலைநாட்டை சேர்ந்தவர் அல்ல. கிருஷ்ணன் பின்வாங்கிவிடப் போகிறார் என்று ரங்கன் அறிந்திருந்தால் அந்த வம்புக்கே கிளம்பியிருக்க மாட்டான். கடைசி நிமிஷத்தில் முன்வைத்த காலை பின் வைக்க வழியில்லாமல் ஆகிவிட்டது. பழைய விரோதமும் கட்சி பிளவும் தேர்தல் போட்டியில் தலையெடுத்து ஆடாமல் இல்லை. சொல்லப்போனால் அதுவே பிரசாரங்களில் முக்கிய அங்கம் வகித்தது எனலாம். நாம் முன்னேறுவோம், அநாகரிகமான சம்பிரதாயங்களை ஒழித்து எதிர்காலத்தை நோக்குவோம் என்று குறிப்பாக அன்று ரங்கனுக்கு எதிராக நின்றவர்கள் தாமாகவே பிளவுபட்ட எதிர்க்கட்சிக்கு சேர்ந்தார்கள். கௌரிக்கு தலை கழுத்திலேயே நிற்கவில்லை. சாமானியமா? அவள் புருஷன் பெரிய பெரிய பதவிகளை வகிக்கப் போகிறான். எங்கு நோக்கினாலும் அவன் படம், எங்கே திரும்பினாலும் ரோஜாவுடன் ரங்கே கவுடரின் புகழ். கணவனின் பெருமை மட்டுமா? லிங்கனைப் போல பேச்சில் வல்லவர் எவருண்டு? ஒவ்வொரு ஹட்டியிலும் மேடையில் நின்று ரோஜா மாலை போட்டுக்கொண்டு ரோஜாப்பூ சொற்பொழிவல்லவோ ஆற்றினான். தேன்மலையாளின் பிள்ளைக்கு படித்தும் பட்டம் இருக்கலாம், பேச தெரியுமாப்படி? வயது முதிர்ந்த மாதனும் கூட தம் கனவுலகை விட்டு மைந்தனின் மகத்தான தேர்தல் விழாவில் பங்கு கொண்டார். கூட்டத்தை கூட்டுவதற்காக அவர் ரோஜா மாலைகள் அணிந்து வெகு நாட்களாக பாடாமல் இருந்த பாடல்களை பாடினார், ஆடினார். சந்துகளுக்கெல்லாம் சென்று ரகசியமாக மகனுக்கு ஓட்டு போட்டால் அரசாங்கம் ஒழித்துவிட்ட போதை சரக்குகளை மீண்டும் சுலபமாக பெற வழிவகை செய்வான் என்று உற்சாகத்துடன் பிரச்சாரம் செய்தார். உண்மையில் அந்த கிழவருக்கு மகனின் முயற்சியிலே அந்த ஒரு அம்சம் ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் தரவல்லதாக இருந்தது என்பதை கூற வேண்டுமா? தமையனின் இந்த தேர்தல் வைபவத்தில் சலனமற்று இருந்தவர் ஜோகி. புற உலகில் நிகழ்ந்த கிளர்ச்சிகளும் கலவரங்களும் அவரை பாதித்து விடவில்லை. பார்வையும் நஞ்சனையும் கூட பாதிக்கவில்லை. ஆனால் நஞ்சனுக்கு மாசம் 10 ரூபாய் காசுக்காக பெரிய தந்தையிடம் பிச்சை கேட்க நிற்கும் போதுதான் மனம் கூனி குறுகியது. உதகையிலேயே கிழங்கு மண்டி பக்கம் சென்றால் பெரியப்பனுக்காக மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டி வரும். என்னடா என்பார் பெரியப்பா, தெரிந்தும் தெரியாதவராக. பணம் தருகிறேன் என்று இங்கு வர சொன்னீர்களே என்பான் நஞ்சன் கூனி குறுகி. ஓ, படித்து புரட்டப் போகிறாய்? படித்தவன் தோட்டத்தில் முள்ளெடுக்கிறானா என்று காரசாரமாக மண்டி கவுண்டரிடம் ஒரு பிரசங்கம் புரிய ஆரம்பித்து விடுவான். படிக்காத உங்கள் பையன்கள் தோட்டத்தில் முள்ளெடுக்கிறார்களா என்று கேட்ட நஞ்சனுக்கு நா துடிக்கும். சிரமப்பட்டு அடக்கிக் கொள்வான். சரி, இங்கே இப்போது 5 ரூபாய் இருக்கிறது, வைத்துக்கொள், அப்புறம் வீட்டு பக்கம் வாயேன் என்பார். 10 ரூபாய்க்கு 10 நடைகள். வீட்டுக்கும் ஒத்தை நண்டிக்குமாக நஞ்சன் போக வேண்டி வரும். அம்மையிடம் அவன் இந்த சிறுமிகளை சொல்லிக் கொள்வதில்லை. அவள் மனம் நோவாள். அவனுடைய அருமை அம்மைக்கு மனநோவை கொடுக்க அவன் விரும்பவில்லை. நாளாக நாளாக அவன் பெரியவன் அல்லவா? தேர்தல் முழக்கம் மும்முரமாக நிகழ்ந்த காலத்திலே நஞ்சனுக்கு பள்ளி முடிவு பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டியிருந்தது. சாதாரண நாட்களிலேயே பார்க்க முடியாத பெரியப்பனாயிற்றே. மண்டிக்கு போனால் இல்லை, வீட்டுக்கோ அவருக்கு தலை நீட்டவே போவதில்லை. கௌரி பையன் பணம் கேட்க வருவான் என்பது தெரியும். ஆனால் வாய்விட்டு கேட்கணுமே. பெரியதனம் என்ன வேண்டி கிடக்கிறதாம். ஆனால் நஞ்சனோ அவளாக கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் கேட்கவே கூசினான். அன்று மரகதமலை ஹட்டிக்கு சென்று பெரியப்பனை காணாமல் மனம் நொந்து தான் திரும்பிக் கொண்டிருந்தான். 15 ரூபாய்க்கு தட்டும் நிலையிலே அவனுக்கு கோயம்புத்தூர் ஏது, கல்லூரி ஏது? 10வது முடித்துவிட்டு எங்கேனும் வேலை தேட வேண்டியதுதான். பணம் கட்ட வேண்டும் என்ற விஷயத்தையே அவனுடைய அம்மை அறியாள். ஐயனுக்குத்தான் இவ்வுலக சிந்தனை ஏது? அவனை அறியாமல் உள்ளம் விண்டார் போல பெருமூச்சு எழுந்தது. கதிரவன் அந்த கார்த்திகை மாசத்திலே மண்டை வெடிக்க காய்ந்து கொண்டிருந்தான். அந்த ஆண்டிலே மழையே இல்லை. பூமி வறண்டு புசும்பொல்லெல்லாம் காய்ந்துவிட மாடுகள் ஆங்காங்கே காய்ந்த வேரை கடிப்பதும் ஏமாற்றத்துடன் நிமிர்ந்து பார்ப்பதுமாக இருந்தன. கார்த்திகை மாதத்தில் பூமி வறண்டு இருக்குமோ? பாறைகள் எல்லாம் அருவி குழந்தைகளை இழந்து கார்த்திகை மாதத்திலே நெஞ்சு வெடிக்க நிற்குமோ? நஞ்சன் கீழ்மலை பக்கம் வருகையிலே மூக்குமலை பாறையிலே சுண்ணாம்பால் ரோஜா பூசித்திரம் ஒன்று தீட்டியிருந்ததை கண்ணுற்றான். பாறை சுண்ணாம்பை வழிய விட்டுக்கொண்டு அரக்கன் முகம் போல காட்சியளித்தது. குமரி ஆற்றில் நீர் வற்றி சலசலவென்று கற்கள் உருள அருவியிலும் சிற்றருவியாக இழைந்து சென்றது. நாயர் கடைக்கதிரில் ராமன் ஓட்டும் லாரி நின்றது. லாரியின் இரு புறங்களிலும் 2 பெரிய ரோஜாக்களுக்கு நடுவே பெரியப்பன் கை குவித்து நிற்பதை போன்ற சித்திரத்தட்டுகள் வைத்திருந்தன. இதை வேடிக்கை பார்க்க அங்கு ஒரு கும்பல் இருந்தது. ஒருவேளை பெரியப்பன் வண்டிக்குள் இருப்பாரோ என்று நஞ்சன் அங்கே நின்றான். ஆனால் அவன் அங்கு நிற்கையில் நாயர் கடைக்குள்ளிருந்து காக்கை சட்டை நிஜாரும் கம்பளி மஃப்ளருமாக ராமனே வெளியே வந்தான்.
நஞ்சனை கண்டதும் கண்கள் அகல அவன் அருகில் வந்து நின்றான். நஞ்சனா, ஹட்டிக்கு போய் வருகிறாயா? வா, டீ குடிக்கலாம். நஞ்சனை தோளை பிடித்து அழைத்து கொண்டு அவன் மீண்டும் கடைக்குள் நுழைந்தான். எலெக்ஷன் வேலை அத்தானுக்கு மும்முரமாக இருக்கிறது என்று நஞ்சன் சிரித்தான். ராமன் நஞ்சனை கண்டு பேசி எத்தனையோ நாட்கள் ஆகியிருந்தன. 16 பிராயத்தில் பால பருவம் நீங்கி மடமடவென்று அவன் வளர்ந்து கொண்டிருந்தான். குரல் உடைந்து அவன் வளர்ச்சியை தெரிவித்தது. ஸ்கூல் லீவா? ஆமாம், செலக்ஷன் பரீட்சை என்றான் நஞ்சன். அடுத்த வருஷம் கோயம்புத்தூர் போய் விடுவாய். சிரித்துக்கொண்டே 2 போண்டா இலையை அவன் பக்கம் நகர்த்தினான் ராமன். உங்களுக்கு? இப்போதுதான் நான் சாப்பிட்டேன். எங்கே வந்தாய்? ஹட்டி பக்கம். பெரியப்பாவை பார்க்கவா? நஞ்சனின் முகம் ஒரு கணத்தில் இருள் அடைந்தது. நஞ்சா, என்ன? ஒன்றுமில்லையத்தான். கோயம்புத்தூர் போய் நான் எங்கே படிக்கப் போகிறேன்? செலக்ஷன் பரீட்சைக்கே பணமில்லை. ராமன் ஒரு கணம் அதிர்ந்தாற் போல நின்றான். இதற்கா நீ வருத்தப்படுகிறாய்? அசட்டு பையா, எவ்வளவு பணம் வேண்டும்? 15 ரூபாய். ராமனிடம் அப்போது தேர்தல் கல்யாண பணம் புரண்டு கொண்டிருந்தது. அந்த தேர்தல் கோலாகலத்துக்கு பலியாகி விடுவோம் என்று அவன் அஞ்சிக் கொண்டிருந்தான். மாமனை அண்டி 40ம் 50ம் கூலி பெற்று உழைப்பனாயிற்றேவன். பணம் சம்பாதிப்பதும் கரைப்பதும் மாமனுக்கு தண்ணீர் பட்டபாடு. ஆனால் அவன் சட்டென்று சட்டைப்பையில் கைவிட்டு 2 10 ரூபாய் நோட்டுகளை எடுத்து நஞ்சனிடம் கொடுத்தான் ராமன். இதற்கு ஏன் வருத்தப்படுகிறாய்? 1000 கணக்கிலே பணத்தை எவனெவனோ சாப்பிடுகிறான். என்னிடம் கேள். மாமி நல்லா இருக்கிறார்களா? மாமன் நல்லா இருக்கிறாரா? நஞ்சன் நன்றி பளபளக்க தலையாட்டிய வண்ணம் ரூபாய் நோட்டை மடித்து வைத்துக் கொண்டான். இதை நான் மறக்கவே மாட்டேன். அம்மையிடம் பணம் கிடைக்கவில்லை என்று எப்படி சொல்வதென்றே நான் பேசவே இல்லை. நல்ல வேலை செய்தாய். மாமன் வீட்டில் அண்டி அவர்கள் நிலத்து விளைவை உண்பவர்கள் நாங்கள். நீ நல்ல பையனாக படித்து பேர் சொல்ல வேண்டும் என்பது என் ஆசை. எப்போது பணம் வேண்டுமோ என்னை வந்து கேள் நஞ்சா என்று ராமன் ஆதரவுடன் விடை கொடுத்தான். அன்று இரவு பகலாக நஞ்சன் பரீட்சைக்கு படித்தான். இரவு பகலாக காந்த விளக்குகள் எரிய தேர்தல் பிரசாரங்களும் வாய் சண்டை கை சண்டைகளும் அந்த அமைதியான மலை பிரதேசத்தை கலக்கின. நஞ்சன் செலக்ஷன் பரீட்சை முடிவு அறிந்து பணம் கட்ட சென்ற தினத்தில் உதகை நகரிலே தேர்தல் முடிவுக்காக மக்கள் கூட்டம் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆவல் ஜுரம் ஏற துடித்துக் கொண்டிருந்தது. ஓட்டுகளின் எண்ணிக்கை ரங்கை கவுடரின் பக்கம் அதிகம் போகின்றன என்பதை அறிந்து ரோஜா பூ வண்டிகளில் ஊர்வலத்துக்கு தயாராக வந்த பூக்களுடன் அவன் கட்சி மக்கள் கோஷம் செய்தார்கள். மதுபுட்டிகள் ரோஜா குயில்களுக்கிடையே ஏராளமாக பெரு விழாவுக்காக பதுங்கி இருந்தன. மலைவாசியல்லாத மக்கள் கட்சியாரின் சார்பில் ஓட்டுகளின் எண்ணிக்கை மிக மிக குறைவு. கோத்தை பிரமுகர் பக்கம் யானை சின்ன பெட்டியின் வாக்குப்பதிவுகள் தான் தெரிய வேண்டும். நஞ்சன் பள்ளியிலே காத்திருந்து பணத்தை கட்டிவிட்டு வெளியே வந்தபோது நகரிலே ஜெயகோஷங்கள் செவிகளை துளைத்தன. லாரிகளில் பாடிக்கொண்டு உற்சாகமடைந்த மக்கள், நகரில் தெருக்களை ஊர்வலம் போல கோலாகல ஒளிகள், மலைக்கு மலை வண்ண கம்பளிகள், தலைப்பாகை அணிந்த கூட்டம். வென்றவர் யார்? விடுவிடென்று நஞ்சன் சரிவில் இறங்கி வருகையிலே போலீஸ் லாரி ஒன்று கலகமும் குழப்பமும் விளைவித்தவர்களை ஏற்றிக்கொண்டு சென்றது. குடிமயக்கத்தில் இளைஞன் ஒருவன் தள்ளாடிக்கொண்டு ரோஜா பூவுக்கே ஜோ, ரோஜா, ராஜா, ராணி என்று பிதற்றிய வண்ணம் கையை தூக்கினான். அதை கண்டு துண்டு நோட்டீஸை வாரி இறைத்துச் சென்ற லாரியில் உள்ள கூட்டம் குலுங்க சிரித்தது. துண்டு நோட்டீஸு நஞ்சனின் மீதும் பறந்து வந்தது. வெற்றி யானையின் சக்திக்கு மகத்தான ஆதரவு தந்த மக்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி. அப்படியானால் ரோஜா பூ வீழ்ந்ததா? பெரியப்பனுக்கு தோல்வியா? நஞ்சனுக்கு அந்த தோல்வியில் குரூரமான ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று. இந்த செய்தி தானே அம்மையிடம் கூற வேண்டும் என்ற ஒரு ஆவல் உந்த நஞ்சன் வீட்டை எண்ணி வேகமாக நடந்தான். அதிகாரம் 10. ரங்கம்மையின் மகன். எப்போதும் போலவே மலையழகியை காண அந்த ஆண்டும் வசந்தம் வந்தான். பூத்து குலுங்குபவளாக பசிய மேனியுடன் புன்னகை புரிபவளாக வசந்தனை வரவேற்கும் மலையழகி என உருமாறி போனாள். பசுமையும் பூரிப்பும் எங்கே? சலசலத்து ஓடிவரும் அருவிகள் எங்கே? இளங்காற்றில் மெல்ல அசையும் இளமரக் கிளைகள் எப்படி காய்ந்தன? காயும் கதிரவன் மாயவே மாட்டானா? காடுகள் அழிய மொட்டை மொட்டையாக தொலைதூரம் வரை தெரியும் குன்றுகள் எல்லாம் வரி வரியாக கிழங்கு பயிர்களுடன் கண்ணுக்கினிய காட்சிகள் தருமே. மண்ணிலே ஈரமே இல்லை. ஜோகி அவ்வாண்டு நிலம் முழுவதுமே கிழங்கு விதைத்திருந்தார். மாமனாகிய முதுகிழவர் வானை நோக்குவதும் மாசு மறுவில்லாத நீளம் கண்டு மருகுவதுமாக தவித்தார். பையன் கோயம்புத்தூர் சென்று படிக்க வேண்டும். குத்தகை பூமி எடுத்து கிழங்கு போடுவோம் என்று போட்டோமே. வானவனே, உனக்கு கருணை இல்லையா என்று பாரு பரிதவித்தாள். வானவனின் கருணை வேண்டி எங்கள் எதிர்காலம் அந்த மண்ணிலே கருவிருக்கும் கிழங்குகளில் தொங்கி இருக்கின்றன. எங்கள் தாய், அம்மை, பூமி, வானவனே வஞ்சிக்காதே என்று ஜோகி மட்டுமா கண்ணீர் விட்டார்?
லட்சக்கணக்கிலே கிழங்கு விதைத்த சீமான்கள், தெய்வ நம்பிக்கை ஒதுக்கிய முன்னேற்றக்காரர்கள் எல்லோரும் தனித்தனியே மழை வேண்டி தவம் இருந்தனர். பல்வேறு நம்பிக்கைகள் உடையவர்களும் அவரவர்க்கு கார்மேகத்தை அழைக்க பூசைகள், வழிபாடுகள், ஆட்டம் பாட்டங்கள் நிகழ்த்தினார்கள். பணத்தை பந்தயம் என்றும் களியாட்டங்கள் என்றும் தண்ணீராக ஓடவிட வந்தவர் உதகை நகரம். நெஞ்சமுலர்ந்த நகரமானது கண்டு அதிசயப்பட்டவர்கள் கூட்டங்கள் போட்டார்கள், பேச்சுகள் பேசினார்கள். பத்திரிகைக்காரர்கள் தண்ணீருக்கு தவிக்கும் மக்களின் சங்கடங்களை படமெடுத்து அரசியல் போட்டார்கள், பக்கம் பக்கமாக எழுதினார்கள். வானம் கருணை பொழியவில்லை. கிழங்கு விதைத்து 20 நாட்கள் ஆகிவிட்டன. 13 நாட்களுக்குள் வானம் கருத்து பொழியுமே. வழக்கமாக வந்து தங்கும் மலைமுகடுகளை விட்டு அந்த கருமேனி பெண்கள் எங்கொழிந்து சென்றனர்? நன்றியற்ற மக்களாயினரோ. லட்சக்கணக்கில் பணத்தை வாரி இறைத்து அரும்பெரும் பதவியை பெற ரங்கன் பாடுபட்டான். லட்சாதிபதியாக வாழ்ந்தவன் தோட்டங்கள், மாடுகள், செல்வாக்கு அனைத்தையும் ஒரே அலையில் இழந்து ஓட்டாண்டியாக ஆனான். அவனை அண்டி வந்த கருப்பையா கிழங்கு மண்டி சொந்தக்காரன் ஆனான். சின்னுப்பிள்ளை தேயிலை தோட்டங்களை சுவீகரித்து கொண்டான். மிஞ்சியதெல்லாம் மூதாதையர் பூமி மட்டுமே. அதிலும் பாடுபட ஆளில்லை, பணமில்லை. ராமன் கருப்பையா மண்டியிலே சரக்கு லாரி ஓட்டலானான். நகைகள் போயின என்று கத்தலும் கூச்சலுமாக ரகளை செய்த மனைவி, உபயோகமற்ற பிள்ளைகள், வந்தவரிடமெல்லாம் கை நீட்டிய முதுகிழவரான தந்தையாகிய குடும்பத்தையும் அவமானத்தையும், தோல்விக்கு காரணம் கிருஷ்ணகவுடரின் எதிர்க்கட்சி ஆதரவு என்ற எண்ணத்தில் கனன்ற பகையுணர்வையும் நினைவு கப்பல் அகற்றிக்கொள்ள போதைப் பொருட்களின் உதவியை ரங்கன் நாடியிருந்தான். அந்த பொருட்களின் உற்பத்தியில் கவனமும் செலுத்தியிருந்தான். இவையெல்லாம் ஜோகியின் உள்ளத்தில் கலக்கத்தை உண்டு பண்ணவில்லை. அவர் பிறந்து வளர்ந்த நாட்களாக எவரெல்லாமோ எப்படியெல்லாமோ மாறியும் வானம் ஒருபோதும் இப்படி வஞ்சித்திருக்கவில்லை. வானம் வஞ்சித்து விட்டால் அவர் என்ன செய்வார்? நட்ட விதையை தோண்டி உயிருக்கு ஈரம் இருக்கிறதா என்று பார்க்க அவருக்கு தெம்பில்லை. ஒரு தூற்றல் கூட விழவில்லையே. கோடை விடுமுறையாக இருந்தும் கூட நஞ்சன் உதகை பக்கம் போகாமல் இருப்பதில்லை. மண்ணையும் வானையும் பற்றி அவன் சிந்தை சுழலாமலில்லை. வீட்டிலே அம்மையின் முகத்தை, ஏக்கம் பிடித்த தந்தையின் முகத்தையும் பார்த்து கொண்டு சுற்றி வர விருப்பமின்றி அவன் ஒரு நாளின் 3/4 பொழுதையும் வெளியே கழித்தான். மண்ணை நம்பி கனவுகளை சுமந்திருந்த பாரு என்ன செய்வாள்? ஜோகியின் முகம் பார்க்க அவள் அஞ்சினாள். தேநீரையும் புகையிலையும் கூட மறந்து வானை நோக்கும் கிழவரின் கண்ணீர் கண்களில் பட்டு உறுதிகள் நீராகிவிடுமோ என்று ஒளிந்தாள். 25ஆம் நாள் காலையிலும் வானில் மூட்டம் காணப்படவில்லை. ஒரு ஓரம் கிழங்கு பயிர்களை ரகசியமாக தோண்டி பார்த்தாள் பாரு. ஈஸ்வரா, இதுதானா உன் உள்ளம்? உயிர்க்கும் ஈரமே இன்றி வெறும் கூடாக தோளாக அவள் நட்டிருந்த விதைகள் சாவியாக மாறியிருந்தன. அவள் நெஞ்சு விண்டது. மண்ணின் சூட்டிலே அவள் துடித்து வீழ்ந்தாள், கதறினாள். அவள் எப்படி தலையெடுப்பாள்? அவள் நெஞ்சுத்துயரம் எப்படி ஆறும்? அந்த ஆசை பயிர் 1 நாளைய 2 நாளைய பயிரா? சூடான புழுதி மண்ணில் பொழுது சாய்ந்து கருணையற்ற குளிர் படியலாயிற்று. அப்போது கூட பாருவின் உள்ளத்துயரின் வெம்மை ஆறவில்லை. மாமி, என்னங்க மாமி இது? ராமன் திடுக்கிட்டவனாக அவளை பிடித்து உலுக்கினான். மாமி, தன் மீதே தன் மாளிகைகள் இடிந்து நொறுங்கி கிடந்தார் போன்ற ஒரு பிரம்மையில் அவள் மெல்ல கண்களை மலர்த்தி அவனை பார்த்தாள். இருட்டி வருகிறது. மயக்கமா மாமி? மயக்கமா? கண்கள் மடைவெள்ளமாக பெருகின. பேச்சு எழவில்லை. ஏன் வருத்தப்படுகிறீர்கள் மாமி? ஈஸ்வரன் சித்தம். அவ்வளவு பெரிய இடியாக பெரிய மாமன் கை சளைத்தது. அதை கூட சமாளித்தீர்களே. ராமா, தெய்வங்களெல்லாம் நம் மீது கோபப்பட்டு விட்டார்கள். உன் மாமனின் பேராசையும் பொறாமையும் குடும்பத்து நன்மைக்கே தீங்காக முடிந்துவிட்டன. பகையை 2 மாமனும் வளர்த்தார்கள். சிநேகம் விரும்பி வீடு தேடி வந்த கிருஷ்ணண்ணனை உன் ஜோகி மாமன் விரட்டினார். ராமா, நான் நஞ்சன் முகத்தை எப்படி பார்ப்பேன்? பரீட்சையில் ஜெயித்து கோயம்புத்தூர் போகாமல் இங்கே என்ன செய்வான்? என் வாழ்வைப் போல இந்த கிழங்கு உயிர்க்காமல் சாவியாக போச்சு. பாழும் விதி என்னை சதி செய்தார் போல வானம் சதி செய்தது என்றெல்லாம் அவள் புலம்பினாள், அரற்றினாள். ராமன் தேற்றினான். ஏதோ ஒரு கிழங்கு அப்படி இருக்கும். எழுந்திருங்கள் மாமி. நஞ்சன் படிப்பு பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் இருக்கிறேன். எழுந்திருங்கள். என்ன? அவள் கேட்பது உண்மையா நினைவா? நீயா? ஆமா மாமி. ராமன் மாமன் மண்ணிலே உயிர் வாழ்பவன் என்பதை மறப்பானா? உங்கள் மனசு என்றும் அன்பாக தங்கமாக இருக்க வேண்டாமா? எழுந்திருங்கள். நஞ்சன் நிச்சயமாக மேலே படிக்கப் போகிறான். நம் வீட்டில் எரியும் நல்ல விளக்கு ஒன்றை எப்பாடு பட்டேனும் எண்ணெயூற்றி நான் காப்பேன். எழுந்திருங்கள். ராமா, நெசந்தானா ராமா? இந்த மண்ணில் மேல் ஆணையிடட்டுமா மாமி? தம்பி ராமா, நீ எப்படி அத்தனை பெரிய பொறுப்பை ஏற்பாய்? என் பேச்சில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா மாமி?
இந்த ஒரு வேளாண்மையுடன் நாமும் போய்விடுவதா? உங்கள் ஒருவருக்கா இது நஷ்டம்? லட்சக்கணக்கான ரூபாய்களை கடன் வாங்கி கிழங்கு போட்டவர்கள் இருக்கிறார்கள். அவன் குரலில் வந்த கனிவும் ஆறுதலும் கொஞ்சமல்ல. அவன் தந்த ஊன்றுகோலில் அவள் உடைந்த உள்ளம் சாய்ந்து நிமிர்ந்தது. குட்டையாக அப்பனை போலவே கவடின்றி பேசி சிரிக்கும் ரங்கம்மை பையன், நல்லதே நினைப்பவன். ஈசா, எங்களை நீ நிறைய சோதிக்கிறாய். இந்த மக்களுக்கு கஷ்டம் கொடுக்காதே. தாயுள்ளம் வாழ்த்தியது. இட்ட வெத்தெல்லாம் பெரும்பாலும் மண்ணோடு மண்ணான பிறகு 1 மாசத்துக்கு பின்னர் ஓரிரவு இடி இடித்து பெருமின்னல் பச்சை மரங்களை 2 கூறுகளாக பிளந்தெரிக்க பெருமழை பெய்தது. 10க்கு 1 கூட ஜோகிக்கு கிழங்கு முளைக்கவில்லை. ஆனால் பாரு, ஈரம் கண்டவுடனே புது நம்பிக்கையுடன் விளைநிலத்தை மீண்டும் திருப்ப விரைந்தாள். ஆம், அவள் நஞ்சன் நிச்சயமாக கிருஷ்ணனை விட உயர்வாக படித்து பெருமைக்குரியவனாவான். ராமன் அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறான். அவன் நல்ல பையன், நிறைவேற்றுவான். ஈசனின் அருளுக்கும் ஆற்றலுக்கும் அழிவேது. இடையிடையே சஞ்சலங்கள் வந்தால் அதனால் குன்றிவிடக்கூடாது.